உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம், எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். த பைல்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மூலம். மூலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆசன வாயை பற்றி உள்ளெழுந்து வருகின்ற மூலம், உள்மூலம். த ப்ரொட்ரூடிங் பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளி மூலம். த ஃபிஷர் என்று சொல்லக்கூடிய வெடிப்பு. த ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய ஆசனவாயை சுற்றிய கொப்புளங்கள். த ப்ளீடிங் பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய குருதி மூலம். இவை அத்துணைக்கும் ஒரு மருந்தாக அபுட்டிலான் இண்டிகம் என்று சொல்லப்பெறுகின்ற துத்தி ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இந்த துத்தி கீரையை எடுத்து அதனோடு வெள்ளை வெங்காயம் அல்லது சிறு வெங்காயம் சேர்த்து பாசிப்பயிறு சேர்த்து அதை உணவாக சமைத்து உடன் சிறிது பனை வெல்லம் சேர்த்து சில நாட்கள் சாப்பிடுவதனாலே நவமூலம் என்று சொல்லக்கூடிய 9 வகை மூலத்தையும் போக்கக்கூடிய ஒரு உள்மருந்தாக, புறமருந்தாக பார்க்கின்ற பொழுது துத்தி இலையை விளக்கெண்ணெயிலே வதக்கி ஆசன வாயிலே கட்டிக்கொண்டு இரவு நேரத்திலே படுப்பதனாலே வெளிப்புற மூலங்கள் அத்துணையும் போக்கக்கூடியதாக விளங்கும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பிரினோடெர்மா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒரு நோய். அது டோர்ஸ் ஸ்கின் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்வார்கள். டோர்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது தவளை, தேரை என்று தமிழிலே அதை சொல்லப் பெறுவார்கள். இந்த தவளை சொறி என்று குழந்தைகளுக்கு, பொதுவாக வயது பிள்ளைகளுக்கு, இளம் சிறார்களுக்கு கை மூட்டுகளிலே, கால் மூட்டுகளிலே சொரசொரப்பான ஒரு வேர்க்குரு போன்ற ஒரு அமைப்பை, கெட்டியான ஒரு அமைப்பை பார்க்கிறோம். அது அருவருப்பான ஒரு நிலையை தருவதாக அமைகிறது. அது தோலினுடைய ஆரோக்கிய குறைபாடாக நமக்கு தெரிகிறது. தோலினுடைய மேற்புறம் இருக்கின்ற மயிர்களினுடைய அடிப்பகுதியில் கெராட்டின் என்று சொல்லக்கூடிய சத்துவம் மிகுதியாக சேர்ந்து அவை கொப்புளங்கள் போல் எழும்பி சொரசொரப்பாக காட்சி தருவது இந்த நோயினுடைய அடையாளம். இதற்கு விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி மிக முக்கியமான காரணமாக மருத்துவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். விட்டமின் ஏ மட்டுமல்லாமல் கொலோகால்சிஃபெரால் என்று சொல்லக்கூடிய ஃபேட்டி ஒமேகா ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய விட்டமின் இ சத்துவமும் இந்த நோய்க்கு குறைபாடான ஒன்றாலே ஏற்படுவது என்கின்ற நிலையை சொல்லியிருக்கிறார்கள். விட்டமின் ஏ அண்ட் இ என்று சொல்லுவார்கள். இதனாலே இந்த தோல் நோயிலே இருந்து விடுதலை ஏற்படும். நாளடைவிலே தோல் மென்மையான வழுவழுப்பான சத்துவத்தை இந்த விட்டமின் ஏவும் ஈயும் தோலுக்கு தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நம் உணவாக பயன்படுத்துவது பிராக்கோலி. இது வெண்மையாக இருக்கின்ற ஒரு வகை காலிஃப்ளவர் என்று நாம் சொல்லுவது வழக்கம். இது பசுமையான நிறத்தை பெற்றிருப்பது. இது காலிஃப்ளவர் போலவே மருத்துவ குணத்தை மிகுதியாக பெற்றிருக்கிறது. குறிப்பாக இதில் விட்டமின் ஏ செறிந்து இருக்கிறது, சி மிகுதியாக இருக்கிறது. விட்டமின் ஏவும் சியும் சேருகின்ற பொழுது தோலுக்கு, கண்ணுக்கு, கண் பார்வைக்கு, எலும்புகளுக்கு நலம் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் விட்டமின் கே மிக அதிகமாக இதிலே இருப்பதனாலே குருதியை கட்டக்கூடிய ஒன்றாக, குருதியை நிலைப்படுத்தக்கூடிய ஒன்றாக விட்டமின் கே என்பது விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இதிலே ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே பீட்டா கெரோட்டின், லைகோபீன் என்று சொல்லக்கூடிய சத்துவங்களையும் இது உள்ளடக்கி இருக்கிறது. இரும்பு சத்துவத்தையும், கால்சியம் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்துவத்தையும், பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய
சத்துவத்தையும் இது மிகுதியாக பெற்றிருக்கிறது. இதனாலே இது கேன்சர் வாராது தடுக்கின்ற ஒரு உணவிலே மருந்தாக விளங்குகிறது. தோலுக்கு ஈரப்பதத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் என்று சொல்லக்கூடிய வகையிலே இது உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் இருந்து நமக்கு பயன் தருகிறது. இதனோடு கேப்சிகம் என்று ஆங்கிலத்திலே தாவர பெயராலே சுட்டப்பெறுவது குடை மிளகாய். கேப்சிகம் இது பழுக்கின்ற பொழுது மஞ்சள் நிறமாகவோ செம்மை நிறமாகவோ திகழ்வது இயல்பு. இதிலேயும் விட்டமின் ஏ செறிந்திருக்கிறது. பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே அதிகமாக இருக்கிறது. லைகோபீன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே மிகுதியாக இருக்கிறது. விட்டமின் சி செறிந்திருக்கிறது. இப்படி இந்த பிராக்கோலி கேப்சிகம் இரண்டிலேயும் ஒத்த மருத்துவ குணத்தை பெற்று இது உள் உறுப்புகளுக்கு எப்படி பலம் தருகிறது, என்னென்ன வகையிலே இது உணவாகி நமக்கு மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு குடை மிளகாய் மற்றும் புரோக்கோலியை பயன்படுத்தி தோலுக்கும் கண்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு உணவு, வாதம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய நரம்புகளில் வரக்கூடிய குடைச்சல் மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம் இவற்றை குறைக்கக்கூடிய ஒரு உணவு எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: புரோக்கோலி, குடை மிளகாய், தயிர், ஓமம், மிளகு, இந்துப்பு. நம்ம ஒரு பாத்திரத்தை லேசா சூடு பண்ணிட்டு அதோட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஓமம், இந்த மிளகும் ஓமத்தையும் நம்ம லேசா வறுத்துடலாம். வறுத்து இதை நம்ம இடிச்சு எடுத்துக்கணும். ஓமம் லேசா நம்ம வறுத்து போட்டோம்னா நல்ல வாசனையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓமம் வறுத்து இந்த புகை வர ஆரம்பிச்சது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகு மற்றும் ஓமத்தை இப்ப லேசா இடிச்சிடலாம். இடிச்சு வச்சிருக்க ஓமம், மிளகு தனியா எடுத்து வச்சிடலாம். இங்க நம்ம புரோக்கோலி சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கோம். இதை எடுத்துட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம், நறுக்கி வச்சிருக்க அந்த குடை மிளகாயை சேர்த்துடலாம். லேசா தண்ணி தெளிச்சு நம்ம இதை வேக வைக்கணும். இதை அதிகமா வேக வைக்க கூடாது. வதக்கிட்டு இந்த கேப்சிகம்ல இருக்கக்கூடிய தண்ணியே போதுமானதா இருக்கும். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். முழுமையா குக் ஆகாம ஒரு ஹாஃப் குக் ஆனாலே போதும். கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வெந்தா போதும். ஏன்னா இது நம்ம சாலட் மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுல விட்டமின் சி, புரோக்கோலிலையும் சரி குடைமிளகாயிலும் சரி விட்டமின் சி மிக அதிக அளவுல இருக்கிறதுனால இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவா இது இருக்கும். நோய் பரவும் காலங்கள்ல நம்ம புரோக்கோலியும் குடைமிளகாயும் அடிக்கடி உணவா பயன்படுத்திட்டு வரும் பொழுது இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மருந்தா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதோட நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இந்துப்பு, இது ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம இதை எடுத்துட்டு இதோட மற்ற பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்டா செயல்பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஸ்கேவெஞ்ச் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டா செயல்படும். புற்றுநோய் வராம தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாகவும் இருக்கும். நம்ம உடம்புல வாதம் அதிகரிப்பதனால மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வலியை கம்மி பண்ணும். அதே போல நரம்புகள்ல ஏற்படக்கூடிய இசிவு, நரம்புகள்ல ஏற்படக்கூடிய வலி இவற்றையும் கம்மி பண்ணக்கூடிய மருந்தா இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி மூட்டுகள்ல வலியும் வீக்கமும் வரும். இந்த உணவை எடுத்துட்டு வரும் பொழுது வாரம் 2 முறையாவது எடுத்துக்கும் பொழுது அவர்களுக்கு சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மருந்தாவும், மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். இப்போ நம்ம இது ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சிருக்க ஓமம் மற்றும் மிளகு சேர்க்கிறோம். ஓமமும் வலி நிவாரணியா செயல்படுறதுனால, ஒரு அகட்டு வாயு அகற்றியா இருக்கிறதுனால நம்ம ஓமம் சேர்க்கிறோம். குடை மிளகாய், புரோக்கோலி, தயிர், ஓமம், மிளகு மற்றும் இந்துப்பு சேர்ந்த இந்த உணவை வாரம் 2 முறை நம்ம சாலட் போல காலையில
பிரேக்ஃபாஸ்டோட சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நமக்கு நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும், மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு உணவாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, கேப்சிகம் என்று சொல்லுகின்ற குடை மிளகாய், கேப்சசின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்றிருக்கிறது. விட்டமின் ஏ, சி, கே இவற்றோடு கேப்சசின் என்று சொல்லுகின்ற வேதிப்பொருள் அதிகமாக இதில் இருப்பதனாலே இந்த கேப்சசின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை அது பெற்றிருக்கிறது. உடலிலே உள் உறுப்புகளிலே ஏற்படுகின்ற வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக, புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இந்த விட்டமின் ஏ மற்றும் சி இவை எலும்புகளுக்கு, பற்களுக்கு, கண் பார்வை கூர்மைக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. விட்டமின் சி நோயற்ற வாழ்வுக்கு அடிப்படையாக அமைந்து ஒரு இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே இம்யூன் என்று சொல்லுகின்ற நோய் எதிர்ப்பு சத்துவத்தை அதிகமாக தரக்கூடியதாக விட்டமின் சியும் ஏவும் விளங்குகிறது. விட்டமின் கே என்பது குருதியை சரியான அடர்த்தி நிலையிலே வைத்து கொள்ளக்கூடியதாக விளங்குகிறது. இதனாலே குருதி கசிவு எங்கும் ஏற்படாமல் பாதுகாக்க கொள்ளக்கூடிய ஒன்றாக இந்த கேப்சிகம் என்று சொல்லுகின்ற குடைமிளகாயும் சரி, ஒத்த மருத்துவ குணத்தை உடைய ப்ராக்கோலி என்று சொல்லுகின்ற இந்த பச்சை பூவிலே இருக்கின்ற பச்சையம், குளோரோஃபில், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று கேன்சர் என்று சொல்லுகின்ற புற்று வாராமல் தடுக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக மூளை பற்றிய நோய்கள், மூளை நரம்புகளினுடைய பலவீனம், மெமரி லாஸ் என்று சொல்லக்கூடிய ஞாபக மறதி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு நல் மருந்தாக இந்த ப்ராக்கோலி விளங்குகிறது. நுரையீரலை பற்றிய நோய்கள், டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சக சளியை கரைத்து நுரையீரலிலே தங்கியிருக்கின்ற பாக்டீரியாஸ், வைரஸ் என்று சொல்லக்கூடிய நோய் கிருமிகளை வெளி அகற்றுகின்ற ஒரு நற்பணியை இந்த ப்ராக்கோலி செய்கிறது என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. இதனோடு அஜ்வைன் என்று சொல்லுகின்ற ஓமம் சேர்க்கின்ற பொழுது, ஓமம் ஒரு கார்பினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற தூண்டுவிக்கின்ற குணத்தையும் பெற்றிருப்பதனாலே இது ஒரு அற்புதமான கலவையாக விளங்குகிறது. இதனோடு பெப்பர், மிளகு ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே விஷமுறிப்பானாக விளங்குவது மட்டுமல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கின்ற ஒன்றாகவும், வலி நிவாரணியாகவும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் மிளகு பெற்றிருக்கிறது. ப்ராக்கோலி, அதனோடு குடை மிளகாய், ஓமம், மிளகு சேர்ந்த உணவை நாம் அடிக்கடி உண்ணுகின்ற பொழுது நோயற்ற வாழ்வை நாம் பெறலாம் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ப்ராக்கோலியும் குடை மிளகாயும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.